சும்மா பேச்சு வாக்குலயே சிரிச்சுட்டு உடனே கேட்பாங்க கேள்விப்பட்டுருக்கேன். பட் நேத்து தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அவங்க வந்துட்டு எப்பவுமே நான் சமைச்சா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நேத்து வந்து என்ன சொல்லிட்டாங்க, 1 வாரத்துக்கு மாவு அரைச்சு வச்சுட்றேன். அதில இட்லி, தோசை, ஏதாவது சட்னி, இல்ல காலையில வைக்கிற குழம்பு இந்த மாரி ஓட்டிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா ஆயிடுச்சு. அப்படியே என்னடா இது இப்படி கேட்டரே நம்மள பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்த கை எல்லாத்தையும் காட்டணுன்ட்டு, சண்டே காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் செய்யணும் அப்படின்னு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சாச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, கொஞ்சமா வெந்தயம், 2 டீஸ்பூன் போல உளுந்து இது எல்லாமே ஒரு 3 ஹார்ஸ் போல ஊற வச்சிருந்தேன். இது கூடவே அரைக்கும்போது 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ள சாதம், வடிச்ச சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சமா ஊற வச்சிருந்த வெள்ள அவல், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. விழுதா அரைக்கணும். நம்ம இட்லி, தோசைக்கெல்லாம் ஒரு மாரி நர நரன்னு அரைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நல்லா தின்னா அரைக்கணும் அத. அரைச்சத வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா இது கூட உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு 8 ஹார்ஸ் இது நல்லா அப்படியே இருக்கட்டும். காலையில மாவு நல்லா புளிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் வார்த்து எடுத்துக்கலாம். ஆப்பம் கடாயெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு அடுத்தது எல்லாமே ஷேர் பண்றேன்.